தராசு தட்டை எடுத்து ஒரு தட்டுல கத்திரிக்காய் போடுறான், ஒரு 4-5 கத்திரிக்காய, இன்னொரு தட்டை எடைக்கல்லை போட்டு எடை போட்டு பார்க்கிறான். அந்த தட்டுல நல்ல காய் தான் இருக்கும். ஆனா நமக்கு திருப்தி வருமா, தாய்மார்களுக்கு திருப்தி வருமா? வராது. அது நல்ல காயா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எடுத்து கீழே போட்டு நாம ஒரு 5 காயை எடுத்து பொறுக்கி அதில் எடை போட்டு பார்த்தாதான் நம்முடைய தாய்மார்களுக்கு திருப்தி. வெண்டைக்காயாக இருந்தால் அந்த வெண்டைக்காய் நுனியை கொஞ்சம் உடைத்து பார்த்து இது பிஞ்சா முத்தலா, அப்புறம் முருங்கைக்காயாக இருந்தா முத்தலா. சட்டிப்பானை கடைக்கு கூட போய் நீங்க சட்டியை வாங்குற போது, சட்டிப்பானை வாங்குகிற போது அந்த சட்டியை கையில் எடுத்து ஒரு விரலால தட்டு தட்டி கேட்கிற ஓசை சரியான ஓசையா, அதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க. சரி, அதுதான் போகட்டும். நாம் பிரியமாக சாப்பிடுகிற மீன் இருக்க, மீன் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்குறோம். அந்த மீனை வாங்குகிற போது கூட அது புதிய மீனா பழைய மீனான்னு யோசிக்கிறீங்க, சிந்திக்கிறீங்க. புதுசா இருந்தா என்ன செய்றீங்க? மீன் இருக்கக்கூடிய தொடர்காரா இருந்தா தயவுசெய்து எனக்கு கோபித்துக் கொள்ளாதீர்கள், உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். பழைய மீன் எடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா? சில மீன் விற்கக்கூடிய தொடர்கள் பழைய மீன் எடுத்து அந்த செவில ஒதுக்கி கொஞ்சம் குங்குமத்தை தடவி வச்சிருவாங்க. அதான் ரத்தம் இருந்தா புதுசு, ரத்தம் இல்லைன்னா பழசுன்னு. ஆனா அதை கூட நம்முடைய தாய்மார்கள் புரிந்து கொண்டு அந்த செவிலை ஒதுக்கி விரலால தடவி பார்ப்பாங்க. விரல் விட்டுறது குங்குமமா ரத்தமானு கண்டுபிடிச்சிருவாங்க. அவ்வளவு உன்னிப்பானவர்கள் தாய்மார்கள். சரி, அதெல்லாம் போகட்டும். கருவாடு இருக்கல, கருவாடு, அந்த கருவாட்டு கடைக்கு போய் மார்க்கெட்ல அந்த கருவாட்டை கையில் எடுத்து மூக்கிற்கு அருகிலே கொண்டு போய் கொஞ்சம் முகர்ந்து பார்ப்பீங்க. வாசனை வருமா? வராது, நாற்றம் தான் வரும். கருவாட்டிலிருந்து வருகிற நாற்றத்தை கவலைப்படாம கையில் எடுக்கிறீங்க, மூக்கிற்கு அருகில கொண்டு போறீங்க, முகர்ந்து பார்க்கிறீங்க. என்ன காரணம்? ஒரே காரணம் தான். கருவாட்டிலிருந்து வருகிற நாற்றம் நல்ல நாற்றமா கெட்ட நாற்றமா? நாற்றத்திலே கூட நல்ல நாற்றம் எது, கெட்ட நாற்றம் எது என்று கண்டுபிடிக்கிற தாய்மார்கள். நாற்றத்தை கண்டுபிடிக்கிற நீங்கள் நாட்டை பற்றி கவலைப்படாமல் இருந்துவிட்ட காரணத்தால் நாடு இன்றைக்கு போயிருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். வீட்டை பற்றி சிந்திக்கிற நாம் நாட்டை பற்றியும் சிந்திக்க வேண்டும். காரணம், நாடு நன்றாக இருந்தால்தான் நாம் நலமோடு வாழ்ந்திட முடியும். நாம் நலமோடு வாழ்வோம் என்பதை விட நமக்கு பிறக்கக்கூடிய சந்ததியினர் நாட்டிலே நலமோடு வாழ்ந்திட முடியும். ஆகவேதான் அந்த உணர்வோடு இங்கு இருக்கக்கூடிய தாய்மார்களை, சகோதரிகளை, நம்முடைய பெரியவர்களை, நண்பர்களை, தோழர்களை அத்தனை பேரையும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அக்கிரம ஆட்சி, அநியாய ஆட்சி. தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த நாள் விழா, 90ஆம் ஆண்டினுடைய பிறந்த நாள் விழா ஏதோ கலைஞர் நகர் பகுதியிலே மட்டுமல்ல, நம்முடைய சென்னை மாவட்டத்திலே மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில், ஏன் அதையும் தாண்டி புதுவை, கேரளம், மராட்டிய மாநிலம், கர்நாடக மாநிலம் என்று எத்தனையோ மாநிலங்களில், ஏன் கடல் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரஷ்யா, மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, லண்டன் போன்ற பல்வேறு நாடுகளில் தலைவர் கலைஞருடைய பிறந்த நாள் விழா கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் காரணம் என்ன? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக மட்டுமல்லாமல் கடல் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களின் பாதுகாவல் அரணாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் என்கிற அந்த காரணத்தால் அவருடைய பிறந்த நாள் விழா இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. ஆக அப்படிப்பட்ட பிறந்த நாள் விழாவை நம்முடைய தனசேகரன் அவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில, கலைஞர் நகர் பகுதியில எழுச்சியோடு ஏற்றத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார். ஆக அப்படி கொண்டாடக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் முத்தாய்ப்பு வைத்தது போல இன்று 10,000 நம்முடைய மகளிர் குழுக்களுக்கு, நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியில நானும் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான அரிய வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். எனவே இந்த வாய்ப்பை தனசேகரன் எனக்கு உருவாக்கி தந்திருந்தாலும், ஆனால் இடையிலே தடை வந்த காரணத்தால் நீதிமன்றம் தான் அந்த வாய்ப்பை எனக்கு முழுமையாக இப்போது ஏற்படுத்தி தந்திருக்கிறது. எனவே சட்ட ரீதியாக நாம் நீதிமன்றத்திற்கு சென்று நம்முடைய மாவட்ட செயலாளரும், நம்முடைய பகுதி செயலாளரும், நம்முடைய கழக வழக்கறிஞர் அணியின் குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நீதிமன்றத்திற்கு சென்று அதை நீதி கேட்டு போராடி வெற்றி பெற்றிருக்கிறோம். எனவே நாம் நீதியின் முன் நின்று நம்முடைய பிரச்சனை எடுத்து சொல்லி அதில் இன்றைக்கு வெற்றி கண்டிருக்கிறோம். எனவே தொடர்ந்து பல வெற்றிகளை நாம் பெறப்போகிறோம். அதற்கு இது ஒரு அச்சாரமாக, ஒரு அடையாளமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது.
எனவே இந்த நிகழ்ச்சி எழுச்சியோடு ஒரு மாநாடு போல் மிகுந்த சிறப்போடு நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தனசேகரன் அவர்களை உங்களோடு சேர்ந்து நானும் வாழ்த்துகிறேன், நானும் பாராட்டுகிறேன். அவருக்கு உங்கள் அனைவரின் சார்பில் என்னுடைய இதயமார்ந்த நன்றியை மீண்டும் ஒருமுறை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயமார்ந்த நன்றியை, வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாற்றுக் கட்சியிலிருந்து சுமார் 500 தொண்டர்கள் நம்முடைய கழகத்தில் தளபதி முன்னிலையில் இணைகின்றார்கள். உருகை பகுதியிலிருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் 300 நபர்களும், கோயம்பேடு வணிக வளாகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து 250 தோழர்கள் தளபதி அவர்கள் முன்னிலையிலும், கோயம்பேடு பகுதியிலிருந்து சுமார் 150 மகளிர் அணியைச் சேர்ந்த மகளிர்கள் தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.